ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவு மருந்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குப்பை மேடுகளின் ஓரங்களில் வளரக்கூடிய குப்பை மேனி கீரையுடைய மகத்துவங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம உணவே மருந்து ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அகலைஃபா இண்டிகான்னு சொல்லக்கூடிய இந்த குப்பை மேனி கீரையை பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். முக்கியமாக குப்பை மேடுகளின் ஓரங்களில் அதிகமாக வளர்றதால இதுக்கு குப்பை மேனி செடின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆல்கலாய்ட்ஸ், குளுக்கோசைட்ஸ், அசிட்டேட்னு நிறைய வேதிப்பொருட்கள் இந்த குப்பைமேனி இலைகளில் உள்ளடங்கியிருக்கு. இதோட முக்கியமான பொறுப்பே நம்ம உடம்புல வெப்பத்தை அதிகமாக்கும். அதனால கபம் சார்ந்த உடம்பு இருக்கவங்களுக்கு இந்த குப்பைமேனி கீரை ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த கீரையை சமைச்சு சாப்பிடும்பொழுது உடல்ல வெப்பம் அதிகமாகி கட்டியாக இருக்கக்கூடிய சளிகள் மற்றும் நெஞ்சு சளியை கரைத்து கழிவுகளாக வெளியேற்றும். இந்த குப்பை மேனி இலைகளை நிழலில் உலர்த்தி சூரணம் போல் தயாரித்து, அதாவது ஜாரில் போட்டு பொடியாக்கி தேனுடன் குழைத்து சாப்பிட்டுட்டு வர ஆஸ்துமா, இரும்பல், கபம் மற்றும் மூச்சு இறைப்பு பிரச்சனைகள் குணமாகும். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதெல்லாமே அப்படியே நிறுத்திட்டு இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு வராது. இந்த குப்பை மேனியை நிழலில் உலர்த்தி அதை பொடி பண்ணி அந்த பொடியை மூக்கு கிட்ட வச்சு இழுக்கும் பொழுது மூக்கில் நீர் வடிதல் மற்றும் அடிக்கடி வரும் தலைவலி முற்றிலும் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கும் உடம்புல சத்து குறைபாடுனாலும் வர முக்கிய பிரச்சனை தான் நரம்பு தளர்ச்சி. இந்த குப்பைமேனி கீரை நரம்பு தளர்ச்சி, மனப்பதற்றம், சித்த பிரம்மை போன்ற பிரச்சனைகளை குணமாக்கும் வல்லமை பெற்றது. பொதுவாக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுமையாக போய் சேரதில்லை. அதற்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க வயிற்றில் பூச்சி உண்டாயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த குப்பைமேனியின் சாறை ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். 7 வயது முதல் குப்பைமேனி சாறை வயதிற்கு ஏற்ற மாதிரி குறைவான டோசேஜில் கொடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது வயிற்றில் இருக்கும் பூச்சிகள் மற்றும் புழுக்கள் கழிவுகளாக வெளியேற்றப்படும். இதன் இலைகளை விளக்கெண்ணெயில விட்டு வதக்கி இளம் சூட்டில் 10 மாதிரி புண்கள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டிருக்கும் பகுதியில் கட்டிட்டு வரலாம். இந்த இலைகளை நல்லா அரைச்சி மஞ்சள் சேர்த்து சொறி, சிரங்கு, புண்கள், ஸ்கின் ரேஷஸ், விஷக்கடிகள்னு பல தோல் வியாதிக்கு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். கூடவே இந்த இலைகளை வதக்கிய அந்த விளக்கெண்ணியை முடக்குவாதம், மூட்டு வலிகளுக்கு மிகச்சிறந்த தைலமாகவும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பை மேனியை சிறந்த சருமத்திற்கான ஃபேஸ் பேக்காகவும் பயன்படுத்தலாம். குப்பை மேனி பவுடருடன் 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நம்ம முகத்தில் ஃபேஸ் பேக்காக போடும் பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், வறட்சி, தேம்பல், வெண்புள்ளிகள், கழுத்து பகுதியில் இருக்கும் முடி, முகப்பருன்னு தோல் சார்ந்த பிரச்சனைகள் முழுமையாக குணப்படுத்தலாம். ஏன்னா இதில் கேட்டகால்ஸ், ஃபீனாலிக், சாஃபோனின்ஸ், ஃப்ளாவோனாய்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகமாகவே இருக்குது. கூடவே இது ஒரு ஆன்டி பிம்பிள் ஏஜென்ட்டாகவும் செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளை ஹேர் பேக்காகவும் பயன்படுத்தலாம். அதனால டேண்ட்ரஃப் பிரச்சனையும் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய அரிப்பு பிரச்சனையும் முழுமையாக குறையும். இந்த குப்பைமேனி இலைகள், வேர்கள், காய் மற்றும் பூக்களில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி அல்சர் மற்றும் அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு வராது. நம்ம தைரியமாக இந்த குப்பைமேனி இலைகளை நம்ம மருத்துவமாக பயன்படுத்தலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம உணவே மருந்து ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி.